Hi friends, praise the Lord. So after a long time ரொம்ப நாளுக்கு அப்புறமா நான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். நம்ம லாங் வீடியோ அதுவும் என்னோட வித்தியாசமான நிறைய கிளிப்பிங்ஸ்லாம் தெரியுதுன்னு பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து a productive day in my life தான். நான் பிஎட் முடிச்சு கொஞ்சம் நாட்கள் ஆகிறது, ஒரு 15 நாட்கள் ஆகுது. நான் எக்ஸாம் எழுதி முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் பிஜி காலேஜில் சேர்கிற வரைக்கும் வாட் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த டேயை நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது தான் ஓகே நம்ம அடுத்து எப்படி நம்ம டிஎன்டெட் எழுத தான் போகிறோம். ஸோ அதனால் நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுங்க சரி ஓகே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஆரம்பித்தேன். கொஞ்சம் வாக் பண்ணிட்டுனா மைண்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஸோ அதனால் காலையில் எழுந்துச்சி வாக்கிங் போனேன். உடல் ஆரோக்கியம் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல் மனம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஆண்டவருடைய வேத வசனம் நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால் காலையில் எழுந்திச்ச உடனே பைபிள் வந்து வாசித்தேன். அதுக்கப்புறமா வந்து ஆண்டவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க, ஆண்டவரே நான் இன்றைக்கி படிக்க போகிறேன், இந்த டாபிக் படிக்க போகிறேன், எனக்கு கூட நாள் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்து தென் அதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடு வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். ஸோ அதனால் என்னை சுற்றி வந்து நீட்டாக இருந்தால் தான் எனக்கு படிக்கவே தோணும். அதனால் வந்து பார்த்தேன் கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் உட்காந்து கழுவலாம் அப்படின்ட்டு ஒரு முழு முயற்சியில் இறங்கிட்டேன். அப்புறம் அம்மா காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்நாக்ஸாக வந்து கொஞ்சம் சோளம் வந்து அவிச்சு வச்சுட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து கொஞ்சம் சோளம் வந்து வெட்டி கொடுத்தேன். எனக்கும் அப்பாவுக்கு மட்டும் வச்சுட்டு அவனுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தாச்சு. அதை வெட்டுறதுக்கு போதும் ஆயிடுச்சு. இதில் பாத்திரத்தை எல்லாத்தையும் மறுபடியும் வந்து கழுவினேன். அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வந்து அப்பாவுக்கும் எனக்கும் தோசை சுட்டேன். அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் வந்து காலை உணவு வந்து உண்டோம். நீங்களும் வந்து எத்தனை பேர் வந்து பிஎட் முடிச்சுட்டு டிஎன்டெட் வந்து படிச்சுட்ருக்கீங்க, இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுக்கு டிஎன்டெட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஎன்டெட் பற்றின நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ போஸ்ட் பண்ணவும் போகிறேன். ஸோ உங்களுடைய சந்தேகங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது போக என் கூட சேர்ந்து நீங்களும் டிஎன்டெட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் கமெண்ட்டில் சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காலை உணவிற்கு அப்புறமா என்ன ஸ்கிரிப்ட் எழுத வேண்டியது இருந்துச்சு. அது வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். நிறையா வீடியோஸ் இருந்துச்சு. வந்து செகண்ட் செஷன் ஆஃப் த டே. ஸோ ரெண்டாவது படிக்கிறதுக்கு வந்து உட்காந்தாச்சு. எப்போவும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் படிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் முன்னாடியும் வந்து படிக்க உட்காந்தாச்சு. ஏன்னா வந்து அப்பா வந்து கடையில் போய் சாப்பாடு வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அதனால் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறமா அப்பா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து காலையிலேருந்து ஃபுல்லாக நிறைய வேலை பார்த்துருப்போமா. ஸோ அந்த டயர்ட்னஸ் வேறு இருக்கும். ஏன்னா சாயந்தரம் வந்து எனக்கு வந்து டியூஷன் இருக்குது. ஸோ டியூஷன்னா பிள்ளைங்க ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வராங்க. ஸோ அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாச்சும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இல்லையா. காலையிலேருந்து வேலை பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே போய் உட்காந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் அகெயின் வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து கிளம்பியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த நாள் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ காலையிலேருந்து ஹரிபரியாக ஒவ்வொரு வேலை இருந்துகிட்டே இருந்துச்சு. நடுவில் வந்து ஃப்ரீயாகவே இருக்க முடியல.
அப்பப்போ டிவி பார்க்குறது அப்படின்றது இப்போல்லாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. நைட் மட்டும் எப்பயாச்சும் வந்து அம்மா அப்பா எல்லாரோடையும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து டிவியில் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர இப்போ வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எல்லா விஷயங்களும் பண்ணுற மாதிரி இருக்கு. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அகைன் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி வந்து டிஎன் டெட்டுக்கு வந்து யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ ஸோ டு ஃபாலோ மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்ன ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்குது, பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூபினி. டேக் கேர், பை.